வணக்கம். மெட்ராஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் அதாவது எம்எம்ஏவோட 2024-25 ஆண்டு அறிக்கையை கொஞ்சம் விரிவா பார்க்கலான்னு இருக்கும். அவங்களோட நோக்கம் என்னன்னா, இந்தியால உலகத்தரம் வாய்ந்த மேலாண்மை சிறப்போட ஊற்றா இருக்கணும்னு. இந்த அறிக்கையில் அது எப்படி தெரியுதுன்னு பார்க்கலாம். நிச்சயமா. இது அவங்களோட 69வது வருஷத்து அறிக்கை. கிட்டத்தட்ட பாருங்க 70 வருஷமா ஒரு அமைப்பு தொடர்ந்து இயங்கி மேலாண்மை துறையில ஒரு முக்கிய சக்தியா இருக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. இந்த ரிப்போர்ட்ல அவங்களோட செயல்பாடுகள், அதோட வீச்சு எல்லாமே நல்லா தெரியுது. ஆமா, நீங்க சொல்றது சரிலாம். 2024-25 அந்த ஒரு வருஷத்துல மட்டும் 745 நிகழ்வுகள். மாசத்துக்கு சராசரியா 60 நிகழ்வுகள் வருது. இந்த நம்பரே கொஞ்சம் பிரமிப்பா இருக்கு. இவ்வளவு பரவலா செய்யும்போது அதுல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, அவங்களோட பெரிய நோக்கத்தோட இது எப்படி பொருந்துது பாப்போமா? கண்டிப்பா. முதல்ல அவங்களோட பெரிய நிகழ்வுகளை பார்க்கலாம். பிப்ரவரி 2025ல நடந்த வருடாந்திர மாநாடு. தலைப்பு ஃபவுண்டேஷன்ஸ் ஃபார் பில்டிங் எ ரெசிலியன்ட் இந்தியா. அது ரொம்ப முக்கியம். சுமார் 780 பேர் நேரடியா, அப்புறம் 28,000 பேர் ஆன்லைன்ல கலந்துக்கிட்டாங்க. 28,000 பேரா ஆன்லைன்ல? ஆமா. இன்னைக்கு நிலைமையில இந்த ரெசிலியன்ஸ், அதாவது மீள்தன்மைங்கிறது எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. அந்த தலைப்பே அவங்க யோசனையை காட்டுது. கரெக்ட். அதே மாநாட்டில் எம்எம்ஏ ஐசிடி அகாடமியோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதா சொல்றீங்க. இது தகவல் தொழில்நுட்ப அகாடமியோட சேர்ந்து இது மேலாண்மையும் டெக்னாலஜியும் சேர்றதுல என்ன முக்கியத்துவம் காட்டுது? நல்ல ஸ்டெப்பு. ஏன்னா இன்னைக்கு டிஜிட்டல் இல்லாம எதுவுமே இல்லை இல்லையா? மேனேஜ்மெண்ட்டும் டெக்னாலஜியும் ஒன்னுக்குன்னும் ரொம்ப நெருக்கமானது. ஸோ இந்த ஒப்பந்தம் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட சேர்ந்து ஃபியூச்சருக்கு தேவையான ஸ்கில்ஸை வளர்க்கறதுல எம்எம்ஏ எவ்வளோ ஆர்வமா இருக்காங்கன்னு காட்டுது. இது மாதிரியே மகளிர் மேலாளர்கள் மாநாடு, அதுல 400+ நேரடி பங்கேற்பாளர்கள், ஆன்லைன்ல 23,000 பேரு, அப்புறம் அகில இந்திய மேலாண்மை மாணவர்கள் மாநாடு, அதுல 1,200+ பேர் நேரடியா, ஆன்லைன்ல 18,000 பேர். இப்படி ஆயிரக்கணக்கான மக்களை போய் சேர்றாங்க. அதோட தாக்கத்தை நம்ம பார்க்க முடியுது. சரி, இவ்ளோ பெரிய நிகழ்வுகள் நடத்துறப்போ அதுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதும் முக்கியம் இல்லையா? விருதுகள் பத்தி சொல்லுங்களேன். மேனேஜ்மெண்ட் எக்ஸலன்ஸுக்கான எம்எம்ஏ விருதுகள், அதாவது MAME 2024ல டிவிஎஸ் மோட்டார், சிஃபி டெக்னாலஜிஸ், இன்னும் சில நிறுவனங்கள் பேர் இருக்கு. ஆமா, அந்த விருதுகள் ஒரு பக்கம். ஆனா அதை விட முக்கியமா பாத்தீங்கன்னா, தொடர்ந்து 14 வருஷமா 2022-23 வரைக்கும் இந்தியாவோட சிறந்த மேலாண்மை சங்கமா எம்எம்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இது அவங்களோட கன்சிஸ்டன்சி, அந்த தரம், இதுக்கெல்லாம் ஒரு பெரிய சான்று. இது எதேச்சியா நடக்காது இல்லையா? தொடர்ச்சியான உழைப்பது. ஆமா, 14 வருஷங்கிறது பெரிய விஷயம். இதுல சாணக்யா த மாஸ்டர் மைண்ட் விருது பத்தி ஒரு குறிப்பு இருக்கு. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. 5,500க்கும் மேல விண்ணப்பம், பல கடுமையான சுற்றுகள். இது என்ன, சும்மா ஒரு போட்டியா இல்ல வேற ஏதாவது நோக்கமா? இல்ல, இது வெறும் போட்டி மட்டும் இல்ல. ஜெயிக்கிறது ஒரு IIM லக்னோ மாணவின் ரிப்போர்ட் சொல்லுது. ஆனா முக்கியம் என்னன்னா அந்த தேர்வு முறை. இவ்ளோ கடுமையான பல ரவுண்ட்ஸ் எதுக்கு வைக்கிறாங்க? அதுதான் பாயிண்ட். ஃபியூச்சர் லீடர்ஸ் கிட்ட வெறும் படிப்பு மட்டும் இல்லாம ப்ராப்ளம் சால்விங், லீடர்ஷிப் குவாலிட்டி, இப்படி பல திறமைகளை தேடுறதுல எம்எம்ஏ எவ்வளோ சீரியஸா இருக்காங்கன்னு அந்த கடுமையே காட்டுது. சரி, செயல்பாடுகள் ஒரு பக்கம், புதுமைகளை ஊக்குவிக்கிறதும் முக்கியம் தானே? அதுக்கு என்ன பண்றாங்க? கேவின் கேர் எம்எம்ஏ சின்னி கிருஷ்ணன் புதுமை விருதுகள். குறிப்பா சின்ன மைக்ரோ பிசினஸோட புதுமைகளை பாராட்டுறாங்க. இது நல்ல விஷயம். ஆமா, அதை விட முக்கியமா அந்த ISO 9001.2015 சர்டிஃபிகேஷன் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் கிட்ட வாங்கியிருக்காங்க. இது சும்மா ஃபார்மாலிட்டிக்கு வாங்குற சர்டிஃபிகேட் இல்ல. இத்தனை நிகழ்வுகள், இத்தனை ஆக்டிவிட்டீஸ், இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனை நடத்துறதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ப்ராசஸ், அந்த செயல்முறைகள் எவ்வளோ குவாலிட்டியா ஒழுங்கா இருக்குங்கிறதுக்கு இது ஒரு அத்தாட்சி. இதுதான் ஃபவுண்டேஷன். ஓகே, டிஜிட்டல் பக்கமும் அவங்க ஆக்டிவா இருக்காங்க போல. பிசினஸ் மேண்டேட்னு ஒரு டிஜிட்டல் மேகசின், மாசம் 90,000 பேர் படிக்கிறாங்களாம். ஆமா, அது பெரிய நம்பர். அது மட்டும் இல்ல, அவங்களோட லைப்ரரி பாருங்க. 3,500க்கும் மேல மின் புத்தகங்கள், அப்புறம் 1.4 மில்லியன் ரிசர்ச் பேப்பர்ஸ். நாலேஜ் தேடுறவங்களுக்கு இது ஒரு பெரிய சொத்து. ஈவெண்ட்ஸை லைவ் ஸ்ட்ரீம் பண்றாங்க. அது மூலியமா ஒரு 5 லட்சம் பார்வையாளர்கள். அப்புறம் வாய்ஸ் ஆஃப் எம்எம்ஏன்னு பாட்காஸ்டும் இருக்கு. ஸோ அறிவை பரப்புறதுக்கு டெக்னாலஜியை நல்லாவே பயன்படுத்துறாங்கன்னு தெரியுது. அவங்களோட தாக்கம் டிஜிட்டல் தாண்டி சமூகத்துக்கும் போகுதுன்னு சொன்னீங்க. CSR பத்தி. சமூக பொறுப்புணர்வு திட்டங்கள்ல 9 ஸ்கூல்ல 7,000க்கும் மேல அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு ரொபோட்டிக்ஸ், டாலி மாதிரி ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க. அதுவும் முக்கியம்.
இன்னொன்னு ஜெர்மனியோட கான்ராட் ஆடனவர் ஸ்டிஃப்டன் KASன்னு சொல்லுவாங்க. அவங்க கூட 36 வருஷமா பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்க. அது மூலமா தொழில் முனைவோர் மேம்பாட்டுக்கு பாருங்க 7900 பயிற்சி நிகழ்வுகள், 19 லட்சத்துக்கும் அதிகமானவங்க பயனடைஞ்சிருக்காங்க. இது ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட், ஒரு நிலையான தாக்கத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு நம்பர்ஸ் இல்ல, இது நிறைய பேர் வாழ்க்கையில நடந்த மாற்றம். ஆக இந்த ரிப்போர்ட் பார்க்கும்போது MMAங்கிறது சும்மா ஈவெண்ட் நடத்துற ஒரு அமைப்பு இல்ல. விருதுகள், புதுமைக்கு சப்போர்ட், டிஜிட்டல், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஷிப்னு பல தளங்கள்ல இயங்குற ஒரு பவர்ஃபுல் அமைப்போட சித்திரத்தை நமக்கு கொடுக்குது. சுருக்கமா சொல்லணும்னா MMAவோட வெற்றிக்கு காரணம் என்னன்னா அவங்களோட அந்த பன்முகத்தன்மை, செய்யற வேலையில தரம், அதுக்கு தான் அந்த ISO சர்டிஃபிகேட் ஒரு உதாரணம். அப்புறம் நீண்ட கால கூட்டாண்மைகள், காலத்துக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்திக்கிற திறமை, இதெல்லாம் தான். அதனால தான் அவங்க மேலாண்மை சிறப்பை வளர்க்கறதுன்னு தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க. சரி, இந்த விரிவான அலசலோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி மனசுல வருது. MMA மாதிரி அமைப்புகள் ஒரு கட்டமைக்கப்பட்ட வழியில தனிநபர்கள், நிறுவனங்களோட திறனை வளர்க்கறாங்க. நாம இந்த ரிப்போர்ட்ல பார்த்த விஷயங்களை வச்சு நீங்க உங்க சொந்த கற்றல் இல்லனா தொழில்முறை வளர்ச்சிக்கு இது மாதிரி ஒரு கட்டமைக்கப்பட்ட பன்முக அணுகுமுறையை எப்படி நீங்களே உருவாக்கிக்கலாம்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்ல கேள்வி, யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சரி, நாம மீண்டும் சந்திக்கலாம்.